அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுடைய கிருபையினால நம்ம மகரிபுடைய தொழுகையை நிறைவு செஞ்சுட்டு அமர்ந்திருக்கிறோம். ஷுக்குர் லில்லாஹ், அல்லாஹ்விற்கே எல்லா புகழும் நன்றிகளும் உரித்தாகட்டும். அல்லாஹுடைய நாம் செய்யக்கூடிய நல்ல அமல்களை அல்லாஹ் அவனுடைய கருணையை கொண்டு ஏற்று முழுமையான நற்கொலியை நிரப்பமாக தந்தல் புரிவானாக. ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு 10 நிமிடம் நல்லுபதேசம். நல்லுபதேசம் என்பதற்கு அட்வைஸ் அப்படின்னு சொல்லுவோம், அப்படிதானப்பா? அட்வைஸ் என்ன, ஏதாவது நமக்கு அந்த அட்வைஸை கேட்கும்போது ஒரு மாற்றம் ஏற்படும். நம்ம ஏதாவது ஒரு தவறு பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதுல இருந்து திருந்துவதற்கான வாய்ப்புகளை அந்த நல்லுபதேசம், அந்த அட்வைஸ் நமக்கு கொடுக்கும். மாஷா அல்லாஹ். இந்த அட்வைஸ் எந்தெந்த முறையில நம்ம கேட்டு கொண்டு இருக்கிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பேரண்ட்ஸ்ட இருந்து நம்ம கேட்போம். அட்வைஸ் கேட்டு கேட்டு நிறைய இருக்கும், மலை போல இருக்கும். பேரண்ட்ஸ்ட கேட்போம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா டீச்சர்ஸ், நம்ம ஸ்கூல்ல இருந்தாலும் சரி, நம்ம மதரசாவில் இருந்தாலும் சரி, டீச்சர்ஸ்ட நிறைய அட்வைஸ் கேட்போம், அப்படிதானே? சில மறுபடியும் என்னன்னா, மூன்றாவது பாத்தீங்கன்னா வர்ற உறவினர்கள், யாரை பார்த்தாலும் நீ அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும், நம்ம என்ன செய்வாங்க, அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. உறவுகள் அட்வைஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அட்வைஸ் பண்ற ஃப்ரெண்ட்ஸுங்க அப்படின்னா தேடி எடுக்கணும், அது வேற விஷயம். சரி, ஃப்ரெண்ட்ஸுங்க சில பேர் நல்ல ஒரு குட் ஃப்ரெண்டா இருந்தாங்கன்னா அட்வைஸ் பண்ணுவாங்க, நம்ம ஏதாவது மிஸ்டேக் பண்ணும்போது நமக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. ஆக மொத்தம் நம்மளுடைய வாழ்க்கையில அட்வைஸ் பண்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சரி, உமர் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபாக்களும் சரி, அவங்க ஒரே ஒருத்தவங்களுடைய அட்வைஸ், அந்த அட்வைஸ் போதும், இவங்களுடைய அட்வைஸ்லாம் நமக்கு தேவையில்லை. நல்லுபதேசங்கள் தேவையில்லை, பலனளிக்காது அப்படிங்கிறது கூட வச்சுக்கிருவோமே. ஒரு சில இது பலனளிக்கும், ஒரு சில இது பலனளிக்காது. ஆனால் இவங்க சொல்ற அட்வைஸ் கண்டிப்பாக நமக்கு பலன் கொடுக்கும். ஆனா சொல்லக்கூடியவங்க உயிரோடு இல்லை, சொல்லக்கூடியவங்க, அந்த அட்வைஸ் சொல்லக்கூடியவங்க உயிரோடு கிடையாது. அவங்களால பேச முடியாது. அவங்க உட்காந்து மணிக்கணக்கெல்லாம் நம்மள்ட்ட அட்வைஸ் சொல்ல மாட்டாங்க. இப்படி நடந்துக்கும் அப்படி நடந்துக்கும் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அவங்க அமைதியா நிசப்தமா அழகான முறையில படுத்துட்டு தான் இருப்பாங்க. அதை பார்த்து நம்ம அவங்க மௌனமா அட்வைஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்க யாரு தெரியுமா? ஜனாசா. அவங்க யாரு? ஜனாசா. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழகான வார்த்தை சொல்லுவாங்க. ஒரு நாள் மிம்பர் படியில நம்ம ஜும்மா ஹுத்பா பேருரை நிகழ்த்தி கொண்டு இருக்கும் பொழுது ஒரு ஜனாசா கடந்து போகும். அப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவாங்க, இந்த உலகத்திலேயே நல்லுபதேசம் செய்வதற்கும் நல்லுபதேசம் செய்யக்கூடிய அந்த கேட்கக்கூடிய மனிதருக்கு பலன் அளிக்கக்கூடிய ஒரே நல்லுபதேசி யாரு அப்படின்னா மரணம் மட்டும்தான். அந்த மரணத்தை பார்த்தாலே, அந்த இறந்து போன ஜனாசாவை பார்த்தாலே அது எத்தனையோ அட்வைஸ் நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும். சுப்ஹானல்லாஹ். குல்லு நஃப்ஸின் அலைஹா ஃபான், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடிய வார்த்தை. இந்த உலகம் எல்லாமே அழிஞ்சு போயிரும் அல்லாஹ்வை தவிர. எல்லாம் சுக்குநூறா என்ன ஆயிரும், அப்படிதானப்பா? கியாமத் நாள் நெருங்க நெருங்க இந்த உலகம் ஒன்றுமே இருக்காது. மறுமை என்கின்ற மறு உலகத்துக்கு நம்ம இன்ஷா அல்லாஹ் பயணிக்க போறோம். அதை நம்ம நம்புறோம் இல்லையா? அதே போல இந்த உலகம் முடிஞ்சாதான் அல்லாஹ் நம்ம என்ன செய்ய முடியும், சந்திக்க முடியும். அதற்கு கியாமத் நாள் ஒண்ணு வரணும், ரெண்டாவது நமக்கான மரணம் வரணும். இப்ப இது ரெண்டும் இருந்தாதான் அல்லாஹ்வை சந்திக்க முடியும். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஜனாசா சொல்லக்கூடிய அட்வைஸ் என்ன, ஜனாசா சொல்லக்கூடிய நல்ல உபதேசம் என்ன, நமக்கான மாற்றம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நீங்க இன்ஷா அல்லாஹ் எந்த ஜனாசாவை சந்திச்சாலும் கொஞ்ச நேரம் அமைதியான முறையில் அந்த ஜனாசாவை பாருங்க. அந்த மரணித்து இருக்கக்கூடிய அந்த அந்த உயிர் பிரிந்த அந்த ஜனாசாவை பார்க்கும் பொழுது நிறைய அட்வைஸ் நமக்கு சொல்லும். ஃபர்ஸ்ட் அட்வைஸ் என்ன தெரியுமா? இவ்வளவுதான்டா வாழ்க்கை. முதல் அட்வைஸ் என்ன? இவ்வளவுதான் வாழ்க்கை. என்ன ஆட்டம் ஆடுன, எவ்வளவு பெருமை பேசுன, என்னமா கர்வம் கொண்ட, என்னென்ன சேட்டை செஞ்ச, எல்லாம் முடிஞ்சு போச்சா? ஒண்ணுமே செய்ய முடியலையா? உன்னுடைய ட்ரெஸ்ஸை உன்னாலே கலட்ட முடிஞ்சுச்சா? உன்னால உன்னுடைய இருப்பிடத்துல நீ நினைச்ச இடத்துல உன்னால படுக்க முடிஞ்சுச்சா? நீ அதுவும் பாத்தீங்கன்னா நான் நேரம் ஆக ஆக அப்படியே இந்த ஜனாசா எப்ப எடுத்துட்டு போறீங்க, நம்ம கெட்டி அப்படியே பாத்தீங்கன்னா அவ்வளவு பிரம்மாண்டமான மாளிகை கட்டி இருப்பாங்க. மாளிகை கட்டி அவனுடைய ஜனாசாவை, அந்த வீட்டுடைய ஓனருடைய உடலையே அவனுடைய வீட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு அனுமதி கிடையாது சில நேரத்தை தவிர. அதாவது 1 மணி நேரம் 2 மணி நேரம் இல்லைன்னா ஒரு வக்துல இருந்து இன்னொரு வக்து ஒரு 4 மணி நேரம் ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் என்ன கேட்பாங்க தெரியுமா? எப்ப ஜனாசாவை அடக்கம் பண்ண போறாங்க, எப்ப சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலைகள் தான் நம்ம பார்க்க போறோம், அப்படிதானப்பா? அப்ப முதல் பாடம் அதுதான். இவ்வளவுதான் இந்த உலக வாழ்க்கை நமக்கு சொல்லக்கூடிய அட்வைஸ். ரெண்டாவது அட்வைஸ் என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது, நாளைக்கு உனக்கு இந்த நிலைமை தான். அதேனப்பா, நாளைக்கு நமக்கு இந்த நிலைமை தான்.
ஏன்னா யாராவது எவ்வளவு பெரிய ஒரு அரசனா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஒரு டாக்டரா இருந்தாலும் சரி, எல்லா உயிரையும் காப்பாத்துவாரு. ஆனா அவருடைய உயிரை ஆமா. அதனால எவ்வளவு பெரிய அரசனாக இருந்தாலும் உனக்கும் ஒரு நாள் மரணம் வரும். அல்ல நம்ம நம்ம அடிக்கடி ஏதாவது ஒரு ஜனாசா ஒரு மரண செய்தியை கேட்டா என்ன பண்ண சொல்லுவோம்? ராஜுவும் சொல்லணும். அது அழகான துஆ. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நிச்சயமாக நாம எல்லாம் அல்லாஹ்வுக்கு சொந்தம். நீங்க முன்னாடி போங்க, நாங்க என்ன செஞ்சிடறோம், பின்னாடி வாரோம். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அலி ரலியல்லாஹு அவர்கள் அழகா கபராளிகளை பார்த்து பேசுவாங்களா, மன்னரைக்குள்ள அடக்கம் செய்யப்பட்ட அந்த மன்னரை வாசிகளை பார்த்து பேசுவாங்களாம். ஓ கபராளிகளே, நீங்க என்ன சாதிச்சுட்டு போனீங்க? நீங்க விட்டு சென்ற உங்களுடைய வீட்டுல உன்னுடைய மகன் சொந்தம் கொண்டாடிட்டு வீட்டை என்ன செஞ்சுட்டா, கைப்பற்றிட்டா. நீங்க விட்டு சென்ற உன்னுடைய மனைவிமார்கள் யாரோ ஒருத்தருக்கு மறுபடியும் ஒரு மனைவியாக திருமணம் செய்ய கொடுத்தாச்சு. உங்களால என்ன செய்ய முடிஞ்சிச்சு, எதை கொண்டு போனீங்க அப்படின்ட்டு கபராளிகளை பார்த்து பேசுவாங்களா அலி ரலியல்லாஹு அன்ஹு. அதே போலத்தான் அந்த மரணம், அந்த ஜனாசா உணர்த்தக்கூடிய இரண்டாவது பாடம், நமக்கும் ஒரு நாள் மரணம் வரும். அடிக்கடி நம்ம சிந்திச்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம சிந்திக்கும் பொழுது இந்த துன்யாவுல ஜாலியா இருக்கலாம். அது எந்த இஸ்லாமிய மார்க்கம் ரொம்ப அதாவது என்ன சொல்றது, பிடிச்சு கைப்பிடிச்சு இப்படிதான் இருக்கணும் அப்படின்ட்டு நம்மளை கட்டி போடல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சிரிச்சிருக்காங்க, அப்படிதானப்பா, விளையாடி இருக்கிறாங்க, கிண்டல் இது மத்தவங்க இடத்துல ரொம்ப ஜாலியா இருந்திருக்கிறாங்க, எதுவும் இருக்குது. அதே இது ஒரே சிரிப்பா, இந்த துன்யா தான் எனக்கு எல்லாமே, இந்த உலகம்தான் இது நிரந்தரமாக்கப்பட்டது அப்படி நினைச்சு வாழக்கூடாது. ஒரு நாளைக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, காலையில சூரியன் பாக்குறது அல்லாஹ்வுடைய நாட்டம் தான், அப்படிதானப்பா. அதனாலதான் காலையில எந்திரிச்ச உடனே அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைக்கன் நுஷூர், மரணித்து மீண்டும் உயிர்ப்பித்த அல்லாஹ்விற்கே எல்லா புகழும் அப்படின்னு சொல்லிட்டு துஆவோடு நம்ம என்ன செய்யறோம், காலை பொழுது அடைகிறோம். சுப்ஹானல்லாஹ். அதனால ஒரு நாள் அடைவதும் விடிவதும் அல்லாஹ்வுடைய கையில இருக்குது. அந்த ஜனாசா உணர்த்தக்கூடிய பாடம் 2. மூன்றாவது என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது, இன்ஷா அல்லாஹ் மறு உலக வாழ்க்கைக்கு இந்த ஜனாசா பயணிக்க போகுது. அடுத்த வாழ்க்கை என்ன, கபருடைய வாழ்க்கை. கொஞ்ச நேரத்துல ரொம்ப பாசமா வளர்த்த தாய் தந்தைய பிரிஞ்சு, ரொம்ப அந்யோன்யமா இருந்த கணவன் மனைவியை பிரிஞ்சு, அந்த கபராளி அந்த ஜனாசா மண்ணுக்குள்ள போக போறாங்க. இந்த மண்ணுக்குள்ள போகும்பொழுது நம்ம ஹதீஸ் படிச்சிருக்கோம் இல்லையா, 3 அந்த ஜனாசாவை பின்தொடரும், 2 தங்கிவிடும், 1 தான் என்ன செய்யும், அந்த கபருக்குள்ள போகும். 2 என்னது, அவன் சேர்த்து வச்ச சொத்து அதோட முடிஞ்சு போயிரும். மண்ணுக்குள்ளயா போய் அந்த பத்திரம் இதெல்லாம் கொண்டு போய் புதைக்க போறாங்க, கிடையாது இல்ல. 2வது சொந்தம், நம்மளுடைய உறவுகள். பெத்த தாய் தந்தையா இருந்தாலும் ஐயோ என் புள்ள போயிடுச்சு அப்படின்ட்டு மண்ணுக்குள்ள போய் படுக்க போறாங்களா, அவ்வளவுதான், முடிஞ்சு போயிடுச்சு. சில பேருக்கு இதெல்லாம் இருக்குது, இறந்து போயிட்டாங்கன்னா அந்த ஜனாசாவை தொட கூட பயப்படுவாங்க, அதை பாக்குறதுக்கே பயப்படுவாங்க, அப்படிதானப்பா. அப்படிலாம் செய்யவே கூடாது. நம்ம இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தளவு அந்த மரணம், அந்த ஜனாசா ஒருத்தவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கான சில உரிமைகள் இருக்கு, அவங்களுக்கு செய்யக்கூடிய சில கடமைகள் இருக்குது, சரிங்களா. அதனால இன்ஷா அல்லாஹ் இப்படி அந்த ஜனாசா பல நல்லுபதேசங்களை உணர்த்தி கொண்டே இருக்குது. 3வது இதுதான், கபருடைய வாழ்க்கைக்கு நீங்க பயணிக்க போகுது அந்த ஜனாசா. நாளைக்கு நமக்கும் அதே நிலைமை தான், நம்ம என்ன கொண்டு போறோம் அப்படிங்கிறத நம்ம சிந்திக்கக்கூடியவர்களா இருக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ். இப்படி அந்த ஜனாசாக்கள் பல நல்லுபதேசங்களை செய்து கொண்டே இருக்குது. இனி வரக்கூடிய காலங்கள்ல யாராவது ஒருத்தவங்க மரணிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ஃபர்ஸ்ட் அவர்களை ஜியாரத் செய்யணும், அவர்களை போய் சந்திக்கணும், அப்படிதானப்பா. போய் பார்த்து அவங்களுக்காக நிறைய துஆ செய்யணும். அந்த ஜனாசா சொல்லக்கூடிய நல்லுபதேசங்களை கேட்டு நம்ம இந்த துன்யாவுடைய வாழ்க்கையில இறைவனுக்கு நெருக்கமான நல்லமல்களை தேடி செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். மரணம் என்பது நம்மளுடைய கால் செருப்பினுடைய வாருக்கு அருகில இருக்குதுன்னு சொல்லுவாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அளவுக்கு நம்ம யாராவது இப்ப நம்ம சின்ன பிள்ளையா இருக்கிறோம், இல்ல வயசானவங்களுக்கு தான் மரணம் வரும்னு ஏதாவது சொல்ல முடியுமா, கிடையாது இல்லப்பா. இப்ப நம்ம வயநாடு மக்கள்லாம் பச்சில அந்த குழந்தை கூட என்ன செஞ்சிருக்கு, ஒரு புகைப்படம் பாத்தீங்களா, ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி அணைச்சு இருக்காங்க, அப்படியே மண் சரிஞ்சு போயிடுச்சு. அப்படியே அந்த குளிருக்கு அதுக்கு விரைச்சு போய் தாயும் அந்த குட்டி குழந்தையும் அப்படியே இறந்து போயிட்டாங்க. இதெல்லாம் அவங்க நினைச்சிருப்பாங்களா? அப்ப மரணம் என்பதற்கு அதாவது சீனியாரிட்டி இதுவா அப்படிங்கறதெல்லாம் மரணத்துக்கு தெரியாது. அதனால எப்பொழுதுமே மரண சிந்தனையோடு இருங்க. இது உங்களை பயம்புறுத்ததுக்கு கிடையாது, யதார்த்தமான உண்மை அதுதான். இன்ஷா அல்லாஹ் எல்லாம் அல்ல அல்லாஹ் சாலிஹான மரணத்தை நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. நல்லோர்களுடன் இருக்கக்கூடிய நேரத்திலும் களிமாவோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தையும் தந்தருள் புரிவானாக. அந்த ஜனாசா சொல்லக்கூடிய நல்லுபதேசங்களை கேட்டு அதனை நல்ல முறையில் உள்வாங்கி நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய பாக்கியத்தையும் வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.